சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ற மாதிரி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பேக்கெட் மஷ்ரூம் நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இனி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. மஷ்ரூம் டக்குன்னு வெந்துடும். மல்லி இலை இருந்தா கண்டிப்பா தூவி விட்டு சர்வ் பண்ணுங்க. சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.